ஒரு நிமிஷம். கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க பல மாசமா இரவு பகலா உழைச்ச ஒரு மாபெரும் திட்டம் இருக்கு. ம். இல்லைன்னா உங்க வாழ்க்கையே மாற்றிடுவோம் அப்படின்னு நீங்க நம்பின ஒரு வேலை. அது ஒரே ஒரு ராத்திரியில சற்றும் எதிர்பாராத ஒரு தடையால டோட்டலா சுக்குநூறா உடைஞ்சு போகுது. ஆஹா. ரொம்ப கஷ்டமான சூழல் அது. ஆமா. அந்த தருணத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும்? கடுமையான கோபம், விரக்தி, அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு சுட்டெரிக்கும் கேள்வி வரும் இல்லையா? கண்டிப்பா வரும். அது மனித இயல்பு தானே. அதான். ஆனா இந்த விரக்திய, இந்த தோல்விய முழுமையா வேற ஒரு கோணத்துல, அதாவது ஒரு மாபெரும் உளவியல் மற்றும் தத்துவ பார்வையில எப்படி அணுகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கையேடு 19ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அட, உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமான விஷயம்தான். ஆமாங்க. இந்த விரிவான, மிக ஆழமான அறிவுப் பயணத்துக்கு உங்கள நான் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற டாபிக் வள்ளலார் எழுதின அருள் விளக்க மாலை அப்படிங்கிற நூல்ல இருக்கிற 53வது பாடல். சரியா சொன்னீங்க. அது வெறும் 8 வரி இருக்கிற ஒரு கவிதை தான். ஆமா, வெறும் 8 வரி தான். ஆனா மனிதனோட ஆசைகள், தோல்விகள், மத முரண்பாடுகள், அப்புறம் பிரபஞ்சத்தோட இறுதி உண்மை, இது எல்லாத்தையும் இந்த 8 வரிக்குள்ள அவர் எப்படி அடக்கினார் அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீப்பா விவாதிக்க போறோம். இந்த பாடல நாம இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமே இருக்கு. அதாவது, இது ஒரு பழமையான பக்தி இலக்கியம் அப்படிங்கிற எல்லைய தாண்டி ரொம்ப நவீனமான ஒரு சைக்கலாஜிக்கல் மேப், அதாவது ஒரு உளவியல் வரைபடமா செயல்படுது. ஒரு உளவியல் வரைபடம் ரொம்ப சுவாரஸ்யமான வார்த்தை. ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா, நாம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அதை நோக்கி ஓடுறோம், நிறைய திட்டங்கள் போடுறோம். ஆனா இடையில தடைகள் வருது, ஏமாற்றம் அடையறோம். தினமும் நடக்கிற விஷயம் தானே அது. கரெக்ட். இந்த அன்றாட சுழற்சிய ஒரு பிரபஞ்ச பார்வையோட பொருத்தி பார்த்து, நம்ம ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலும் இயங்குற ஒரு லாஜிக், அது இந்த பாடல் ரொம்ப துல்லியமா விளக்குது. இத வெறும் கவிதையா படிக்காம, மனித மனதோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிற ஒரு டூல் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். சூப்பர். அப்போ நம்ம நேரடியாக விஷயத்துக்கே வந்துருவோம். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது ஏதோ ஒரு போரடிக்கல தத்துவ வகுப்பு மாதிரி தோணக்கூடாது. நிச்சயமா இருக்காது. இது உங்க மனசோட செயல்பாட்டை நீங்களே கண்ணாடி முன்னாடி நின்னு பார்க்குற மாதிரி ஒரு அனுபவமா இருக்கணும். பாத்தீங்கன்னா தொடக்கமே ஒரு பெரிய முரண்பாட்டோட தான் ஆரம்பமாகுது. அதாவது இந்த முதல் வரி, இச்சையொன்றும் இல்லாதே இருந்த எனக்கு. ஆமா, அதேதான். இச்சை ஒன்றும் இல்லாதே இருந்த எனக்கு இங்கே ஏழுரு சன்மார்க்க நிலைக்கு இச்சையை உண்டாக்கி அப்படின்னு வள்ளலார் எழுதுறார். அதாவது தனக்கு எந்தவிதமான ஆசையும் இல்லைனோ, அப்படிப்பட்ட ஆசையற்ற ஒரு நிலையில சன்மார்க்கம், அதாவது உலகத்து உயிர்கள் எல்லாமே இன்புற்று வாழணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நல்வழியின் மேல தனக்கு ஒரு பெரிய ஆசையை இறைவன் ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்றார். ரொம்ப ஆழமான வரிகள். ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. அதாவது ஆசை அப்படிங்கறதான துன்பத்தோட ஆணிவேர்னு பல தத்துவங்களும் பௌத்த மாதிரி மதங்களும் சொல்லுது. ஆமா, பொதுவான புரிதல் அதுதான். அப்போ முழுமையா ஆசையே இல்லாத ஒரு அமைதியான தியான நிலைக்கு ஒருவர் வந்துட்ட பிறகு எதுக்காக அவர்கிட்ட மறுபடியும் ஒரு புது ஆசையை திணிக்கணும்? அதுவும் இறைவனே அந்த ஆசையை ஏன் தூண்டணும்? ஒரு கம்ப்யூட்டரை முழுமையா ஃபார்மேட் செஞ்சு எந்த வைரஸும் இல்லாம தூய்மையா வச்சிருக்கும் போது எதுக்காக மறுபடியும் ஒரு பெரிய சாஃப்ட்வேரை அதுல இன்ஸ்டால் பண்ணணும்? நீங்க கேக்குற இந்த கேள்வி மிக மிக முக்கியமானது. ஏன்னா ஆசையற்ற நிலை, அதாவது அந்த டிசையர்லெஸ்னஸ் அப்படிங்கறத நம்ம பல நேரங்கள்ல தப்பா புரிஞ்சுக்கிறோம். தப்பா புரிஞ்சுக்கிறோமா? எப்படி? பாத்தீங்கன்னா, ஆசையற்ற நிலை அப்படிங்கிறது ஒரு கல்லு மாதிரி அல்லது மரக்கட்ட மாதிரி உணர்ச்சியற்று போறது கிடையாது. அது ஒரு வகையான செயலற்ற தன்மை கிடையாது. ஓ, பாசிவிட்டி கிடையாதுன்னு சொல்றீங்க. ஆமா. உங்க கம்ப்யூட்டர் உதாரணத்தையே நம்ம எடுத்துக்குவோம். ஒரு கம்ப்யூட்டரை நீங்க ஃபார்மேட் செய்யறது, அது வெறுமையாவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல, இல்லையா? கண்டிப்பா இல்ல. வேற ஏதாவது புதுசா இன்ஸ்டால் பண்ணதான். அதேதான். அதுல இருக்கிற குப்பைகள், தேவையில்லாத ஃபைல்கள், சிஸ்டத்தை ஸ்லோ ஆக்குற வைரஸ்கள், இது எல்லாத்தையும் நீக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம ஃபார்மேட் பண்றோம். அந்த வெறுமை அப்படிங்கிறது ஒரு தயாரிப்பு நிலை, ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டேட். அட, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டேட். மனித மனமும் அப்படிதான். உலக ஆசைகள், சுயநலம், ஈகோ, இந்த மாதிரி குப்பைகளால மனம் நிறைஞ்சிருக்கும்போது அங்கே உயர்ந்த உண்மைகளுக்கு இடம் இருக்காது. வள்ளலார் முதல்ல அந்த தேவையில்லாத குப்பைகளை முழுமையா காலி பண்ணிட்டார். அதுதான் இச்சை ஒன்றும் இல்லாதே இருந்த நிலை. சரி, குப்பைகளை அகற்றிட்டார். அப்போ மெமரி ஃப்ரீ ஆயிடுச்சு. அதன் பிறகு ஏன் சன்மார்க்க இச்சை அப்படிங்கிற அந்த புது ஆசை வரணும்? அதுவும் ஒரு ஆசை தானே. ஏன் அதை வெறுமனே ஒரு கடமை அல்லது இயல்பு அப்படின்னு சொல்லாம இச்சை அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு? அதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா ஒரு மாபெரும் இலக்க நோக்கி பயணிக்க
உங்களுக்கு ஒரு உந்து சக்தி, அதாவது ஒரு ப்ரொப்பல்ஷன் தேவைப்படுது. ஆசை அல்லது இச்சை அப்படிங்கிறது இயல்பாவே கெட்டது கிடையாது. அப்போ ஆசைப்படுறது தப்பில்லைன்னு சொல்றீங்க? அது எந்த திசையை நோக்கி பயணிக்குது, அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் இங்க உண்மையான கேள்வி. உங்கள மையப்படுத்தி உங்களோட சுயநலத்தை மட்டுமே திருப்திப்படுத்துற ஆசைகள் உங்களை கீழே இழுக்கும். சுயநல ஆசைகள் கீழே இழுக்கும். ஆனா பிரபஞ்சத்தோட முழுமையான உண்மையை அறியணும், சக மனிதர்களோட உயிர்களோட துன்பத்தை துடைக்கணும் அப்படிங்கிற அந்த தேடல் இருக்கு பாருங்க, அது உங்களை மேல் நோக்கி உயர்த்துற ஒரு உந்து சக்தி. ஓஹோ, ரொம்ப தெளிவா புரியுது. இத நவீன உளவியல்ல ஆப்ரஹாம் மாஸ்லோவோட தேவைகளின் படிநிலை கோட்பாடு, அதாவது ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் கூட நீங்க ஒப்பிடலாம். அடிப்படை தேவைகளை தாண்டி ஒரு மனிதன் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அல்லது தன்னை முழுமையா உணர்ற நிலையை அடைய முற்படுறான் இல்லையா? ஆமா, அந்த பிரமிட்ல உச்சக்கட்ட நிலை அதுதான். அந்த உயர்ந்த தேடல, அந்த பேரார்வத்தை தான் அவர் சன்மார்க்க இச்சை அப்படின்னு சொல்றார். காலியான ஒரு மனசுக்கு ஒரு மாபெரும் பிரபஞ்ச இலக்கு கொடுக்கப்படுது. இது கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதாவது சுயநலமான ஆசைகளை அழிச்சிட்டு உலக நலனுக்கான ஒரு பெரும் ஆசையை நாம எடுத்துக்கிறோம். இப்போ இலக்கு ரொம்ப தெளிவாயிடுச்சு, உந்து சக்தியும் கிடைச்சிடுச்சு. கண்டிப்பா. அப்படியானால் இனி பயணம் ரொம்ப எளிதா, எந்த தடங்களும் இல்லாம நேர்கோட்டுல செல்லணும் இல்லையா? ஆனா அப்படி நடக்கலையே. அடுத்தபடியா அவர் சொல்ற விஷயம், இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க இந்த நிமிஷத்துல உங்க வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையா கூட இருக்கலாம். ஆமா, இது பலருக்கும் கனெக்ட் ஆகுற ஒரு இடம். வள்ளலார் வேற சில முயற்சிகள்ல ஈடுபடுறார், நிறைய திட்டங்கள் போடுறார். ஆனா அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடையுது, தடைகள் வருது. தச்சிரவே பிற முயற்சி செய்யுந்தோறும் அவற்றை தடையாக்கி அப்படின்னு எழுதுறார். தடைகள் வருது. இத கேட்கும்போது எனக்கு ஒரு தர்க்கரீதியான முரண்பாடு தோணுது. ஒரு உயர்ந்த இலக்க நோக்கி போகும்போது வர்ற தடைகளை நாம எப்படி பார்க்கறது? வள்ளலார் அந்த தடைகளை ஏற்படுத்திய இறைவனே, உலக அறிய தடை தீர்த்த குருவே அப்படின்னு போற்றி பாடுறார். ஆமா, அது ரொம்ப முரண்பாடான ஒரு விஷயம் மாதிரி தான் தெரியும். அதாவது தடைகளை உருவாக்குறவரையே தடைகளை விளக்கும் குருவா கொண்டாடுறார். இது ஒரு வகையான டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி உங்களுக்கு தெரியலையா? டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி, நல்ல கேள்வி. ஆமா, இப்போ எனக்கு கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, என் திட்டம் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால இது கடவுளோட செயல், இதுல ஏதோ நன்மை இருக்கு அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிற ஒரு போலியான ஆறுதல், ஒரு கன்வீனியன்ட் கோப்பிங் மெக்கானிசம் மாதிரி இருக்கே. சாதாரண திட்டமிடல் குறையால வர்ற தோல்விகளை இப்படி தெய்வீக தலையிடா நியாயப்படுத்துறாரா? நீங்க முன்வைக்கிற அந்த விமர்சனம் ரொம்ப ஆழமானது. வெளிப்படையா பார்க்கும்போது இது கண்டிப்பா ஒரு போலியான ஆறுதல் மாதிரி தான் தோணும். அதான் ஒரு எஸ்கேபிசம் மாதிரி தெரியுது. ஆனா இத கொஞ்சம் உளவியல் ரீதியா அனலைஸ் பண்ணி பார்ப்போம். வள்ளலார் இங்க சாதாரணமான சோம்பேறித்தனத்தையோ அல்லது திட்டமிடல் இல்லாததால வர்ற தோல்விகளையோ நியாயப்படுத்தல. அவர் சொல்றது காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மாபெரும் மனமாற்ற உத்திய. காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங், அதாவது பார்வைய மாத்துறது. ஆமா, இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இலக்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஆனா மனித மனம் இயல்பாவே கவனச்சிதறலுக்கு ஆளாகக்கூடியது இல்லையா? 100% உண்மை. ஃபோன் நோட்டிஃபிகேஷன்ல ஆரம்பிச்சு எல்லாமே நம்மள டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. அதான், சில நேரங்கள்ல நம்ம இலக்குக்கு சற்றும் தொடர்பு இல்லாத ஆனா தற்காலிகமா ரொம்ப கவர்ச்சியா தோன்ற வேற சில சிறு சிறு பாதைகள்ல, அதாவது பிற முயற்சிகள்ல நாம கவனம் செலுத்த தொடங்குவோம். அந்த தவறான பாதையில நாம வெற்றி பெற்றுட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நாம அந்த தவறான பாதையிலே நிரந்தரமா தங்கிடுவோம். நம்மளோட உண்மையான மாபெரும் இலக்க நாம சுத்தமா மறந்துடுவோம். மிக துல்லியமா சொன்னீங்க. அதத்தான் வள்ளலார் இங்க சுட்டி காட்டுறாரு. ஒரு தவறான பாதையில நீங்க ரொம்ப வேகமா பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஏற்படுற ஒரு மிகப்பெரிய தோல்வி அல்லது முட்டுக்கட்டை உங்களை அழிக்கிறதுக்காக வர்றது கிடையாது. அப்புறம் எதுக்காக வருது? அது உங்களை மீட்கிறதுக்காக வருது. நீங்க கார்ல ஜிபிஎஸ் வச்சு பயணிக்கும் போது தவறான பாதையில திரும்பினா அது எப்படி ரீகால்குலேட்டிங் அப்படின்னு சொல்லி உங்களை மீண்டும் சரியான பாதைக்கு திருப்புதோ அத போலதான் இதுவும். வாவ், அந்த ஜிபிஎஸ் உதாரணம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த தவறான பாதையில வந்த தடைய நீங்க அந்த நிமிஷத்துல திட்டலாம், வெறுக்கலாம். ஆனா அந்த தற்காலிக தடை அங்க இல்லன்னா உங்க வாழ்க்கையோட மாபெரும் நோக்கமே தடப்பட்டிருக்கும் இல்லையா? ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்படியானால் தவறான பாதைகள்ல வர்ற முட்டுக்கட்டைகள் தான் உண்மையான பாதையை நோக்கிய வழிகாட்டிகள் அப்படின்னு சொல்றீங்க? ஆமா, 100%. இதை நீங்க இப்போ கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சமீபத்துல நீங்க ஒரு வேலைக்கான இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிருக்கலாம், அல்லது நீங்க ஆசைப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் முறிஞ்சிருக்கலாம். அந்த நேரத்துல அது ஒரு பேரிழப்பா, ஒரு மாபெரும் தடையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பா அப்படிதான் தோணும்.
ஆனா அந்த ஒரு கதவு அடைக்கப்பட்டதால தான் நீங்க இப்போ இருக்கிற இந்த புதிய சிறந்த இடத்தை நோக்கி உங்க திசை திருப்பப்பட்டிருக்கு அப்படிங்கறத உணரும்போது அந்த தடை செஞ்ச உதவி எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது புரியும். அதத்தான் வள்ளலார் தடையாக்கி உலகறிய தடை தீர்த்த குருவே அப்படின்னு சொல்றார். ஆமா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது சிறிய தவறான தடைகளை ஏற்படுத்தி என் அறியாமை அப்படிங்கிற மாபெரும் தடைய நிரந்தரமா நீக்கிய வழிகாட்டி அப்படின்னு சொல்றார். இது குருட்டாம்போக்குல எல்லாத்தையும் நல்லதா நினைக்கிற முட்டாள்தனம் கிடையாது. இது பேரியற்கையோட அல்லது பிரபஞ்சத்தோட செயல்பாட்டை, அதாவது அந்த மேக்ரோ பேட்டர்னை ஆழமா புரிஞ்சுகிட்ட ஒரு அறிவார்ந்த பார்வை. இந்த தெளிவு வந்துட்டா எந்த ஒரு தோல்வியும் உங்களை முடக்கி போடாது. அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துற ஒரு திருப்பு முனையா, ஒரு பிவட் பாயிண்டா மாறும். ரொம்ப கரெக்ட். சரி, ஆசை வந்துடுச்சு, தடைகள் மூலமா திசை திருப்பப்பட்டு சரியான பாதைக்கும் நம்ம வந்துட்டோம். இப்ப அந்த பாதை எங்க சென்று முடியுது? இதுதான் எனக்கு மிகப்பெரிய வியப்பை அளித்த பகுதி. அந்த கடைசி இலக்கு பத்தின வரிகள். ஆமா, ஒரு மாபெரும் உண்மையை ரொம்ப எளிதா அசாதாரணமா அவர் சொல்லிட்டு போறாரு. எச்சமய முடிவுகளும் திருச்சிற்றம்பலத்தே இருந்த எனக் அருளி இசைவித்த இறையே அப்படின்னு சொல்றார். அதாவது உலகத்துல உள்ள அத்தனை மதங்களோட இறுதி முடிவுகளும் இறுதி இலக்குகளும் திருச்சிற்றம்பலத்துல தான் இருக்கு அப்படிங்கறத இறைவன் தனக்கு உணர்த்தியதா அவர் சொல்றார். எனக்கு இது எப்படின்னா, ஒரு பெரிய மலை இருக்கு, அதோட பல்வேறு திசைகள்ல எப்படி பல குழுக்கள் மலையேற்றத்தை தொடங்குறாங்க. ஒரு குழு அடர்ந்த காடு வழியா ஏறுது, இன்னொரு குழு செங்குத்தான பாழைகள் வழியா ஏறுது. வழியில இருக்கிற சவால்கள் எல்லாம் வேற வேற. ஆமா, வழியில உள்ள மரங்கள், சவால்கள், பயன்படுத்துற கருவிகள்னு எல்லாமே மாறுபடுது. எங்கள் பாதுதான் சிறந்தது, நாங்க தான் முதல்ல போவோம் அப்படின்னு அவங்க தங்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஆனா அவங்க எல்லாரும் மலையோட உச்சியான அந்த உற்றை புள்ளிய சென்றடையும் போது அங்கே எல்லாமே ஒன்னாகிடுது. ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு இது. அந்த உச்சியிலிருந்து கீழே பார்க்கும்போது தான் எல்லா பாதைகளும் இந்த ஒரே ஒரு மையத்தை நோக்கி தான் வந்திருக்கு அப்படிங்கிறது புரியுது. இத போல இருக்கா இந்த விஷயம்? நீங்க சொன்ன அந்த மலையேற்ற உதாரணம் இந்த வரிகளோட ஆன்மாவை அப்படி படம் பிடிச்சு காட்டுது. அந்த மலையோட உச்சியத்தான் வள்ளலார் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்றார். ஆனா எனக்கு இங்க ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. உலகத்துல இருக்கிற மதங்கள் எல்லாமே அடிப்படையில ஒன்றோடொன்று முரண்படக்கூடியவை இல்லையா? ஆமா, வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படிதான் தெரியும். அவங்களோட கோட்பாடுகள், சடங்குகள், விதிகள், வாழ்வியல் முறைகள்னு எல்லாமே வெவ்வேறா இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா மதங்களோட முடிவும் ஒண்ணுதான் அப்படின்னு அவர் சொல்றது ஒரு விதமான அதிகப்படியான எளிமைப்படுத்தல், ஒரு ஓவர் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி தெரியலையா? புரியுது நீங்க என்ன கேக்குறீங்கன்னு. ஏதோ எல்லாரையும் சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுற ஒரு அரசியல் ரீதியான அல்லது மேலோட்டமான தத்துவமா இது? நிச்சயமா இல்ல. இது மேலோட்டமான சமாதானம் கிடையாது. இது ஒரு ஆழமான உளவியல் மற்றும் நரம்பியல் தத்துவ, அதாவது நியூரோதியாலஜிக்கல் உண்மை. நீங்க மதங்களோட பயண வழிகளை, அந்த வெஹிக்கிள்ஸை மட்டுமே பாக்குறீங்க. பயண வழிகள்னா அந்த சடங்குகள், விதிகள் அதெல்லாமா? ஆமா, வழிகள், சடங்குகள், விதிகள் இதெல்லாம் மனிதர்களோட கலாச்சாரம், வாழும் நிலப்பரப்பு, காலகட்டம் இதை பொறுத்து கண்டிப்பா மாறுபடும். ஆனா வள்ளலார் பேசுறது அந்த பயண வழிகளை பத்தி இல்ல, அந்த பயணத்தோட இறுதி முடிவுகளை பத்தி, டெஸ்டினேஷன்ஸ் பத்தி. எச்சமய முடிவுகளும் அப்படின்னு அவர் வார்த்தையை ரொம்ப கவனமா பயன்படுத்துறாரு. ஓ, முடிவுகள் அப்படிங்கிறது டெஸ்டினேஷன்ஸ். சரி, அந்த இறுதி முடிவு அப்படிங்கிற திருச்சிற்றம்பலம்னா என்ன? அது சிதம்பரம் ஊர்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கோயிலை குறிக்குதா? ஒரு பௌதீக இடத்துக்குள்ள அத்தனை மதங்களும் அடங்கும் அப்படிங்கிறது லாஜிக்கலா சாத்தியம் இல்லையே. கண்டிப்பா சாத்தியமில்ல. சிற்றம்பலம் அப்படிங்கிறத ஒரு பிசிக்கல் ஸ்பேஸா சுருக்கிடக்கூடாது. சிற்றம்பலம் அப்படிங்கிற வார்த்தைய பிரிச்சு பார்த்தா சிறு கூட்டல் அம்பலம் அப்படின்னு வரும். அம்பலம்னா வெளி, சபை அல்லது பெருவெளின்னு அர்த்தம். ஓஹோ, அப்போ அது ஒரு குறிப்பிட்ட இடம் இல்ல. கான்ஷியஸ்னஸ். இத நவீன உளவியல்ல ஃப்ளோ ஸ்டேட் அப்படின்னும், அல்லது கார்ல் யூங் சொல்ற கலெக்டிவ் அன்கான்ஷியஸ் கூட தொடர்பு பட்ட ஒரு ஆழமான விழிப்பு நிலை அப்படின்னும் சொல்லலாம். ரொம்ப ஆழமா போகுது விஷயம். பாத்தீங்கன்னா, பௌத்தம் சொல்ற நிர்வாண நிலையாகட்டும், இஸ்லாம் வலியுறுத்துற முழுமையான இறை சரணாகதியாகட்டும், கிறிஸ்தவம் பேசுற உங்களுக்குள் இருக்கும் இறையரசு ஆகட்டும், அல்லது அத்வைதம் சொல்ற பிரம்மன் ஆகட்டும், பேர்கள் வேணா வேறாக இருக்கலாம், ஆனா உள்ளர்த்தம் ஒண்ணுதான். ஆமா, மனித மனம் தன்னோட ஈகோ அப்படிங்கிற அகந்தையை முழுமையா கரைச்சிட்டு பேரியற்கையோட தன்னை இணைச்சுக்கிற அந்த ஒற்றை இறுதித்தன்மை ஒன்னு இருக்கு பாருங்க, அதுதான் அந்த திருச்சிற்றம்பலம். அத்தனை முரண்பாடுகளும் பேதங்களும் கரைற அந்த மாபெரும் மையப்புள்ளியத்தான் அவர் கண்டடைகிறார். அடடே, ஈகோ கரையிற அந்த நிலைதான் எல்லா மதங்களோட சாரமும் அப்படின்னு சொல்றீங்க. பிரம்மாண்டமா இருக்கு.
இந்த உலகமே தங்களுக்குள்ள சண்டையிட்டு கொண்டிருக்கும்போது ஒரு மனிதன் தன் மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய அமைதிய ஒருங்கிணைப்ப கண்டுபிடிச்சிருக்கணும். அது ஒரு மாபெரும் பக்குவ நிலை. சரி, இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பிரபஞ்ச உண்மைய புரிஞ்சுகிட்ட பிறகு அந்த இறைத்தன்மைக்கு அல்லது பிரபஞ்ச சக்திக்கு ஒரு சாதாரண மனிதன் என்ன கைமாறு செய்ய முடியும்? இங்குதான் இந்த வரிகளோட ரொம்ப நெகிழ்ச்சியார ஆனா சிந்திக்க வைக்கிற இறுதி பகுதி வருது. ஆமா, முச்சகமும் புகழ அப்படிங்கிற வரிகள். கரெக்ட். முச்சகமும் புகழ மணிமன்றுட்டே நடிக்கும் முதல் அரசே என்னுடைய மொழியும் அணிந்தருளே. இத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உலகமும் புகழும்படி ரத்தினங்களும் மணிகளும் பதிக்கப்பட்ட ஒரு மாபெரும் சபையில, மணிமன்றத்துல ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு மாபெரும் பேரரசன். அவனுக்கு இந்த உலகத்துல இல்லாதது எதுவுமே இல்ல. உண்மைதான். அவன்கிட்ட போய் தான் எழுதின ஒரு சில சொற்களை, தன் மொழிய ஒரு அணிகலனா, ஒரு நகையா ஏத்துக்க சொல்லி வள்ளலார் கேட்கிறார். உலகத்தோட அத்தனை நவரத்தனங்களும் சொந்தமா இருக்கிற ஒரு கோடீஸ்வரன் கிட்ட ஒரு சாதாரண மனிதன் காகிதத்துல செஞ்ச ஒரு சின்ன மாலையை கொடுத்து, கொஞ்சம் இதையும் கழுத்துல போட்டுக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகான ஒரு ஒப்பீடு. எதுக்காக இப்படி ஒரு கோரிக்கை? அந்த பிரபஞ்ச சக்திக்கு இவரோட கவிதை தேவைப்படுதா என்ன? பிரபஞ்ச சக்திக்கு மனிதனோட சொற்கள் தேவைப்படுதா அப்படிங்கிற கேள்வி லாஜிக்கலானதுதான். ஆனா இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டியது சரணாகதியோட உளவியல, அதாவது சைக்காலஜி ஆஃப் சரண்டர். சரணாகதியோட உளவியலா? ஈகோ முழுமையா கரைஞ்சிட்ட ஒரு நிலையில அந்த மனுஷங்கிட்ட சொந்தம் கொண்டாட என்ன மிச்சம் இருக்கும்? அவனோட அறிவாற்றல், அவனோட படைப்பாற்றல், அவனோட மொழி, இது மட்டும்தானே அவனோட இறுதி அடையாளம். ஆமா, வேற எதுவும் அவனோடது இல்ல. நீயே ஒரு அணிகலனா வெச்சுக்கோ அப்படின்னு தான் ஒட்டுமொத்த இருப்பையும் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒப்படைக்கிறார். அதாவது, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு, லுக் வாட் ஐ ஃபிகர்ட் அவுட் அப்படிங்கிற மமதையிலிருந்து இந்த உணர்தல் பிரபஞ்சத்துக்கே சொந்தமானது, திஸ் ரியலைசேஷன் பிலாங்ஸ் டு தி யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு முழுமையான விடுவிப்ப இது குறிக்குதா? ரொம்ப சரியா சொன்னீங்க. மணிமன்றத்தோட ஆடம்பரம் ஒருபுறம் இருந்தாலும் உள்ளத்திலிருந்து எழும் உண்மையான கலப்படமற்ற பக்தியோட வெளிப்பாட்டையே இயற்கை அல்லது இறைவன் மதிக்கிறான் அப்படிங்கறத இது காட்டுது. மொழி அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் கிடையாது, அது அவரோட உயிரின் துடிப்பு. பல வருஷங்கள் அவர் சிந்திச்ச தேடலோட பதிவு. அந்த தேடலையே அவர் ஒரு காணிக்கையா தர்றாரு. என்ன ஒரு அற்புதமான பயணத்தை இந்த 8 வரிக்குள்ள நம்ம செஞ்சிருக்கோம். இது நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். கண்டிப்பா. முதலாவதா, மனம் ஆசையற்ற ஒரு வெறுமை நிலையை அடையும் போது அது ஒரு செயலற்ற தன்மை கிடையாது, மாறாக உலகத்தோட நல்வழிக்கான, அதாவது சன்மார்க்க தேடலை நிறுவனத்துக்கான ஒரு தயாரிப்பு நிலை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டேட். ஆமா. இரண்டாவதா, நம்ம பாதைகள்ல வர்ற தடைகள் அப்படிங்கிறது நமக்கு எதிரான முட்டுக்கட்டைகள் கிடையாது. தவறான பாதையில நம்ம போயிடாம தடுத்து உண்மையான இலக்கு நோக்கி நம்மள ரீகால்குலேட் செய்யற திசை திருப்புகள் அப்படிங்கறத ஆழமா விவாதிச்சோம். ஜிபிஎஸ் மாதிரி. கரெக்ட். மூன்றாவதா, உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் கோட்பாடுகளும் தங்களுக்குள்ள எவ்வளவு வேறுபட்டு இருந்தாலும் அதோட இறுதி இலக்கு அந்த ஒற்றை தூய அறிவு நிலையான ஈகோ கரையிற திருச்சிற்றம்பலமே அப்படிங்கிற அந்த மாபெரும் ஒருங்கிணைப்ப லாஜிக்கலா அணுகணும். ஆமா. இறுதியா, அந்த பிரபஞ்ச பேரரசன் கிட்ட நாம செலுத்தக்கூடிய ஆக சிறந்த காணிக்க நம்ம அறிவாற்றலையும் சொற்களையும் அகந்தியின்றி சமர்ப்பிக்கிற முழுமையான சரணாகதி தான் அப்படிங்கிறதையும் உணர்ந்தோம். ஒரு மனிதனோட அக உலகம் எப்படி பக்குவப்பட்டு தன்னோட சிறுமைகளை கடந்து பிரபஞ்சத்தோட தன்னை முழுமையா இணைச்சிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரொம்ப தெளிவான வரைபடம் இது. இதுல நம்ம விவாதிச்ச ஒவ்வொரு விஷயமும் எந்த காலத்துக்கும், எந்த நிலப்பரப்புக்கும், எந்த மனித உளவியலுக்கும் பொருந்தக்கூடியவே. 100% உண்மை. சரி, இந்த பயனளிக்கும் உரையாடலை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி வழக்கமா நாம விவாதிச்சதை மட்டும் அசைப்படாம உங்களை ஒரு புதிய, சற்று ஆழமான சிந்தனையோட விட்டு செல்லன விரும்புறேன். சொல்லுங்க. நாம கொஞ்சம் முன்னாடி தடைகளை பத்தி பேசணும் இல்லையா? நம்மளோட ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு தடையும் நம்மள சரியான பாதையில திருப்புவதற்கான கோர்ஸ் கரெக்ஷன் அல்லது திசை திருப்பல் அப்படின்னு வச்சுப்போம். அந்த இறுதி இலக்கும், அதாவது அந்த திருச்சிற்றம்பலம், ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணு அப்படின்னு வச்சுப்போம். சரி. அப்படியானால் மனிதர்களுக்கு சுய விருப்புரிமை அல்லது ஃப்ரீவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நம்ம வாழ்க்கையை நான் தான் நம்மளோட முடிவுகளால ஓட்டிச் செல்றோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோமா? ரொம்ப சிக்கலான கேள்வி இது. ஆமா. அல்லது வண்டியை ஓட்டுறது பிரபஞ்சம் அப்படிங்கிற மாபெரும் சக்தி,
நாமெல்லாம் வெறும் பயணிகள் சீட்ல உட்காந்துக்கிட்டு கையில ஒரு பிளாஸ்டிக் ஸ்டீரிங் வீலை பிடிச்சுக்கிட்டு நான் தான் வண்டியை ஓட்டுறதா ஒரு மாயையில ஒரு இல்யூஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோமா? இது உண்மையாவே ஒரு பெரிய தத்துவ சிந்தனை தான். இந்த கேள்வி உங்களை சற்று அசைத்து பார்க்கட்டும். உங்க வாழ்வோட மாபெரும் கட்டுப்பாட்டாளர் நீங்களா அல்லது அந்த பிரபஞ்சமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அறிவார்ந்த விரிவான உரையாடலில் சந்திப்போம்.